பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் ஸோ வீக்கெண்ட்னாவே என்னங்க ஜெயிலுக்கு யார் போனோம் அப்படின்ற ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. போன வாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இருந்த ஒரு நபரை இந்த வாரம் எல்லாரும் ஊம குத்துவாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு தான் அந்த கேட்டகரியில் எல்லாரும் ஷானவாஸை நாமினேட் பண்ணி பல காரணங்கள் சொன்னாங்க. அதில் அதீரா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நவீனுக்கு சார்பாக மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்பவே அப்செட் ஆயிருப்பார் யாரு ஷானவாஸ். அதுக்கப்புறம் இதுல பெரிய தப்பு பண்ணது அதிலா தான் அப்படின்ற மாதிரி பின்னி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து கிச்சன் டீம்ல ஒரு இஷ்யூ ஆகுது, வெஜ்ஜு நான்வெஜ். இதுல நான்வெஜ் செய்யறவங்க வெஜ்ஜு அதே கையோட செய்யறீங்கன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கான சொல்யூஷன் என்னதான் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். மிட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிலா, நோரா மற்றும் ஷானவாஸ் இவங்க ஒரு குரூப்பா ஒரு சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பா மோகன்லால் சார் எபிசோட்ல இதெல்லாம் பேசியே ஆகணும்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டைரக்டா அதிலா வந்து பார்த்தீங்கன்னா நவீன் கூட போய் பேசுறாங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து ஷானவாஸ் நவீன்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. இதுல யாரு பக்கம் நியாயம் வரப்போகுது அப்படின்றது வீக்கெண்டை நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது யாருன்னா அதிலா தான். ஏன்னா வெறுத்தி கெட்ட காடு அப்படின்ற ஒரு டயலாக சொன்ன உடனே ஷானவாஸ் இதை பயன்படுத்தி வேற மாதிரி எடுத்துட்டு போன முயற்சிகள் நடக்கப்பட்டதாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த டாஸ்கில் ஒரு விஷயம் நான் பேசி டிஸ்டர்ப் பண்ணேன். என் மேலே இருக்கிற காண்டு தான் ஷானவாஸ் இந்த மாதிரிலாம் உங்கள் மேலே காமிச்சிருக்காருன்னும் போது அதெல்லாம் எனக்கு புரியுது. பரவாயில்ல, நான் அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு தெளிவில்லாமல் சொல்லிட்டேன், என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்றத அதில் நேராக வந்து அங்கே நெவின் கிட்டயுமே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் யாரு ஜெயிலுக்கு நாமினேட் ஆகணும் அப்படின்ற கேட்டகரியில் அனீஷ் வந்து லக்ஷ்மி. ஸோ இவங்க கொடுக்கப்பட்ட பவரை ஒழுங்காகவே யூஸ் பண்ணல. எனக்கு நாமினேஷன் வர வேண்டிய பவர் அவங்க கிட்ட இருந்தது, அந்த பவரை வந்து அவங்க திரும்ப கொடுக்கவே இல்லை. அடமெண்ட் கேரக்டராக வந்து அந்த ரோலை பண்ணாங்க. அதனால நான் நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு வந்து நாமினேட் பண்ணுற பவர் போனது, அதை மீட் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது, அதை வந்து காலி பண்ணிட்டாங்களே அப்படின்ற வருத்தமும் ஏக்கமும் அனீஷ்க்கு இருக்க தான் செய்யும். அதை இங்கே வெளிப்படுத்திட்டார். அடுத்து அபிலாஷ், ஷானவாஸ் டாஸ்கை கெடுத்து விட்டதே இவர் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சாங்க. ஒனிலும் வந்து கெஸ்ட் சொல்றதை கேட்காம கெஸ்ட்டுக்கு எதிராக பிகேவ் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அதே ரீசனை பேஸ் பண்ணி சாபுமனா இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், பிசிக்கல் அக்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற ரீதியில. அடுத்து ஆரியன் வந்து அனிஷை சொல்றாரு, நிறைய தப்பு பண்ண ஷானவாஸ் கூட ஃப்ரெண்டா இருந்த அனிஷை நான் நாமினேட் பண்றேன், அவர் வந்து குரூப் கேதரிங் பண்ணுவாரு, இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு ஒரு விஷயம் தான் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்றாரு, அனீஷ் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்குமே நாமினேஷன் மற்றவங்க பண்ணும்போது யாருமே குறுக்கிடல, டிஸ்டர்பும் பண்ணல. ஆனா அனீஷுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அனீஷ் அங்க பொங்கி எழுதிட்டு நான் பேசுவேன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அடுத்து ஜிசேல் வந்து அனீஷோட மேக்கப் பத்தி பேசினோன்னு இந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் நடந்த சில இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. ஸோ அதுலயுமே அனீஷ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் அனீஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல ஒட்டு மொத்தமா வாக் அவுட் பண்றாங்க. அந்த சோபால உட்காந்துருவங்க எல்லாரும் நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த அக்பர், ஆரியன் இவங்க எல்லாம் கிளம்பி போற மூமெண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு பக்கம். அடுத்து அனுமாலம் வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போயே ஆகணும் அனீஷ், இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அனீஷ் சொல்றாங்க. அடுத்து அதிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இங்கே ஒரு விஷயத்த தப்பாக கன்வே பண்ணிட்டேன், விருத்தி கெட்ட காடு அப்படின்ற யூஸ் பண்ணிட்டேன். இதன் மூலிமா ஒரு பெரிய டேமேஜ் வந்து நெவீனுக்கு நடந்திருக்கு, அவனுக்கும் அவன் ஃபேமிலிக்கெலாம் நடந்திருந்து. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை நான் இங்கே ஒத்துக்கிறேன். ஸோ என்னால் தான் வந்து ஷானவாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான காரணன்றதையும் சொல்லிடுறாரு. அதில் இவர் புருஷன்மார் ஆண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி அங்கே பேசுகிறாங்க. நான் பண்ண தப்பை ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் யாரு எல்லாம் போயிட்டு போறது, நோரா ஷானவாஸ் போறாங்க. ரெஸ்பெக்ட் இல்லாத ட்ரீட் பண்றது அப்படின்றதுக்காக ஷானவாஸா இருக்கட்டும். ரெனா வந்து பர்சனலா ஒரு டாஸ்கையும் பர்சனலா எடுத்துட்டு ரியாக்ட் பண்றன்ற மாதிரி ரெனாவா இருக்கட்டும். பின்னி வந்து சொல்றாங்க, இப்போ நவீனுக்கும் அதிலா இவங்க யாரு ஷானவாஸுக்கு இடையே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான மெயின் காரணமே அதிலா தான். அவங்க வந்து இப்போ வந்து நாமினேஷன் முன்னாடி சொல்றாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருக்கணும். அது சொல்லாம விட்டது அவங்களோட பெருந்தப்பு. அதனால இது அவங்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குன்றத அழகா பின் பாயிண்ட் பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க பென்னி. உடனே இந்த ரிபலா இருந்த ஷானவாஸ் நாமினேட் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மியும் வந்து தப்பு பண்ணதே சரியா தெரியாம என்னதான் பண்றோம்னு தெரியாம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதனால ஷானவாஸ்.
ஸோ ஒட்டுமொத்த வீடுமே ஷானவாஸை நாமினேட் பண்ணி தள்ளிருச்சு அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஜஸ்டின் வந்து அக்பர் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பேசு, அதுக்கப்புறம் வந்து சென்னாய் அப்படின்ற ஒரு டாபிக்லாம் பேசி இந்த மாதிரிலாம் வளைச்சு ஒடிக்கிறதுனா அக்பர் தான், எல்லாத்துக்கும் மூல காரணம் அக்பர் திறறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இதுல என்னன்னா ஒரு சிலர் வந்து ஷானவாஸுக்கு ஆதரவா இருக்காங்க, இதுல ஷானவாஸை பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவா ரொம்பவே ஜஸ்டின் இருந்திருக்கார், நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். அடுத்து அதிலா வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இப்போ அதிலா வந்து திரும்ப பேசுறாங்க, நான் வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டேன், அதோட கான்சிக்வன்சஸ்லாம் நான் அப்புறமா யோசிக்கும் போது நான் பண்ணது பெரிய தப்பு, சண்டையில விருத்தி கெட்ட காடு, ஐ மீன் அந்த ஒரு பவுல உடைச்ச சண்டை இருக்கும்ல மொதல் வாரம் அந்த கொத்தமல்லி நவீனுக்கும், அப்போ வந்து விருத்தி கெட்ட காடுன்றதுக்காக ஷானவாஸ்க்காக பேச வந்து இந்த டாபிக் டிவைட் ஆகி ஷானவாஸ்க்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஏன் தப்பு தான் அப்படின்றத சொல்றாங்க. உடனே அனுமால் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க நவீன் இதுக்கும், அதுல அனுமால் கிட்ட வந்து இவ இப்படி பேசின மாதிரி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்தது. இதுல என்னன்னா அனுமால் அவங்களே வந்து சென்டர் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அனுமால் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ண தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து பின்னி வந்து சொல்றாங்க திரும்ப எக்ஸாக்ட் பாயிண்ட், இதுல எல்லா பொறுப்பும் இருக்கிறது காரணம் அதிலா தான், ஒரு விஷயத்த சொல்லும் போது கரெக்டா யோசிச்சு சொல்லணும், மேக் ஷுவர் தட் திங், ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு சிந்திச்சு சொல்லுங்க, இல்லைன்னா அது சொல்லக்கூடாது, அப்படி யோசிக்காம சொன்னது அதிலாவும் ஒரு மெயின் காரணம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போய் முடியுது. ஓகே, இந்த நடுவில் வந்து அபிலாஷ் பேச ஷானவாஸ், இதுக்கு நடுவில் சின்ன சின்ன சண்டைகள் போயிட்டு இருந்தது. அப்போ ஷானவாஸ் வந்து நோராவும் அபிஷேக்கும் ஒரு பிளான் பண்ணி டபுள் கேம் விளாண்டிங்களே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டாஸ்கில் நடந்தது இல்லைங்க, நோரா அபிலாஷ் வந்து திருட்டுத்தனெல்லாம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணாங்களே, அதை தான் இங்கே வந்து ஷானவாஸ் சொல்லிட்டு இருக்காரு போல. இது ஒரு பக்கம் நடந்து முடியுது. ஓகே, ஷானவாஸ் போயிட்டு அனீஷ் கிட்ட, இதுல அனீஷும் ஷானவாஸுக்கு இடையே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட்டட் வேற மாதிரி வேவ்ல இருந்து போயிட்டு இருக்கு. அப்ப சொல்றாரு, நான் வந்து ஒருத்தரை நம்பி இதெல்லாம் இருந்து பண்ணேன், ஆனா கடைசியில அவங்க என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிற முயற்சி பண்றாங்க, என்னது இது இவங்க எல்லாம் ரொம்ப சேஃப் கேமா விளையாட்டு என்ன இது பண்ணிட்டு போயிட்டாங்களே, யார சொல்றாருன்னா அதிலாவை சொல்றாரு, சேஃபா விளையாட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டோம் பேசிட்டு இருக்காரு. வீக்கெண்ட்ல வந்தா என்னெல்லாம் பண்ணுன்ற டிஸ்கஷனுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து கிச்சன் டீம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்டின் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், வெஜிடேரியன் போல. இன்னொரு பக்கம் மீன் கறி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. வெஜ்ஜுக்கு என்ன பண்றீங்கன்னும் போது அதே ஜிசேல்ன்ற அனுமோல் தான் வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒரே ஆள் பண்றாங்க போல, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் முடியாது, வெஜ்ஜுக்கு தனியா குக் பண்ணணும் அப்படின்னும் போது அதுல அனுமோல் பண்ணாம வெஜ்ஜுக்கு இது குக்கிங் டீம் பண்றாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். குக்கிங் டீம்லாம் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம், இதெல்லாம் பண்ணோம், இவங்களே பண்ணிட்டோன்ற மாதிரி அங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. இதுல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க சாப்பாடே தரலனாலும் பரவாயில்ல, நான் பட்னி கிடக்குறேன், கிச்சன் டீம் சமைச்சு தான் சாப்பிடணுன்றது எனக்கு அப்படிப்பட்ட ஃபுட்டே சேவல்ல, எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அங்க மாத்தி மாத்தி ஒரு பக்கம் ஒனில் பேச நவீன் பேசன்ற மாதிரி ஒனில் மற்றும் ஜஸ்டின் கிட்டே மாத்தி மாத்தி சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு ஒன்றும் இல்லை மக்களே, ஐ மீன் நீங்கள் பேப்பரில் ராக்கெட் விடுவீங்கல்ல, அந்த ராக்கெட் தான் டாஸ்க். என்னன்னா ஒரு 3 ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க, ஒரு லைன் போட்டிருக்காங்க, அதில் 3 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸில் விழுந்தா 1 பாயிண்ட், ரெண்டாவது பாக்ஸில் விழுந்தா 3 பாயிண்ட், லாஸ்ட் பாக்ஸில் விழுந்தா 5 பாயிண்ட். யாரு குறிப்பிட்ட டைம்ல அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன்சி டாஸ்கோட வின்னர். ஃபர்ஸ்ட் போயிட்டு அதிலா வந்து 4 பாயிண்ட் எடுத்தாங்க, இவங்க ஜிசேல் வந்து 1 பாயிண்ட், ஒனில் போயிட்டு டைரக்டா 5+1 5+3 இந்த மாதிரி சம்திங் ஒரு பாயிண்ட் எடுத்து கேப்டன்சி டாஸ்கை நீண்டு விட்டார் ஒனில் அவர்கள். ஸோ இந்த வாரம் ஒனில் என்ன கேப்டன்ல பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து அதிலா வந்து சொல்றாங்க அதிலாவோட தப்பு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது அதிலா வந்து நைட்டு ரியாஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நைட்டு ரியாஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நவீன் அதுக்கப்புறம் வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இந்த டிராவல்லாம் ஆகுது, இதுக்கப்புறம் தான் மறுநாள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த சண்டைகள்லாம் நடந்தது, அதை தான் நான் பண்ணேன்ற மாதிரி இவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதுல குறிப்பா நான் சைலண்டா தான் இருந்தேன், நீ ஒரு விஷயத்த சொன்ன விருத்தி கட்ட காடுன்னு சொன்ன உடனே நவீன் போயிட்டு கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்ட கேட்டிருந்தான், அது யாரு என்ன ஏதுன்றது கேட்டுட்டு இருந்தான், நீ போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் போயிட்டு நவீன் கூட சண்டை போட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண, இதெல்லாம் ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி ஒரு டீடைல் டிஸ்கஷனை டிஸ்கஸ் பண்ணிருக்கார் ஷானவாஸ். யார்கிட்ட? அதிலா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் தான் நடந்தது, அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நீ லாக் ஆக கூடாதுன்றதுக்காக நான் பண்ணேன், உனக்காக தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது அதிலா நாக் ஆயிடக்கூடாது, அதிலா மாட்டிக்க கூடாதுன்றது நான் பண்ணேன்ற மாதிரி ஷானவாஸ் சொல்றாரு. நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து லாலேட்டன் மோகன்லால் வந்து சாரி கேட்க சொன்னா கூட நான் சாரி கேட்க தயாரு, அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்றதையுமே ஓப்பனா போட்டு உடைக்கிறாரு. இதுல முழுக்க கரெக்டா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெளிவா
தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னா தப்பாக போயிடும், கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும், பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது. ஸோ எனக்கு நாளைக்கு எபிசோட பார்த்தா தான் மக்களை இதில் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் தப்பு இல்லை அப்படின்றது பார்க்க முடியும். இங்கே ஒரு விஷயம் எல்லாம் பார்க்குது, நாளைக்கு வந்து வீடியோ போடுவாங்களே, அந்த வீடியோ பார்த்தோன்னே எல்லாமே கிளியர் கட்டாக புரிஞ்சிடும், உங்களுக்கும் புரிஞ்சிடும் எனக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மலையாள எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க் நடந்தது, அந்த எட்டனாவோட டாஸ்க்கு. அப்புறம் நைட்டு சும்மா ஒரு டிஸ்கஷன் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து தெலுங்கு பிக் பாஸோட வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.